அஸ்ஸலாமு வெல்கம் டு நியூஸ் கிச்சன். இன்றைக்கு நான் லசனியா செய்ய போகிறேன். இது நான் கீமா அரைச்சி நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். இதில் பச்சை கொத்திக்காய், வெங்காயம், கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி இது நல்லா வதங்கணும். எங்கள் அடுப்பில் நான் இப்போ அடுப்பை பற்ற வச்சு சாஸ் பேனை வச்சுருக்கிறேன் லசனியாக்குரிய சாஸை செய்கிறதுக்கு. அப்போ அதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு கொஞ்சம் பேனை வச்சு பேனை காய விட்டுட்டு அதில் பட்டர் போடணும். பட்டர் போட்டு இதே மாதிரி ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் கோதுமை க்ரீமிச்சு ஒரு கொஞ்சம் போல் ஒரு க்ரீமி எடுக்கிறதுக்கு நல்லா பட்டரில் வறுக்கணும். அதோடு இதையும் கொஞ்சம் பார்க்கணும். இதோடு இதுக்கு டொமேட்டோ பேஸ்ட், தீயை விட்டுறாதீங்க, தீஞ்சால் மர போச்சு, ருசியெல்லாம் மாறிடும். டொமேட்டோ பேஸ்ட் ஒரு ஸ்பூன், ஒரு அளவுக்கு மெஷர்மெண்ட் தெரியும் தான் எவ்வளோ ஊற்றணும். இந்த அதுக்கு ஏற்ற மாதிரி மில்க், இந்த சோஸில் தான் இந்த லசனியாக வேவும். அப்போ இது நம்ம வந்து கொஞ்சம் திக்காக க்ரீமியாக எடுக்கணும். இதில் வந்து மஞ்சத்தூள், குச்சிக்காத்தூள், உப்புத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் போட்டிருக்கிறேன். போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்போ சாஸ் ரெடி ஆகிட்டு, ஒயிட் சாஸும் ரெடி ஆகிட்டு, கொஞ்சம் உப்பு புலமைக்கு இருக்கும். நாங்கள் இதில் போடுற உப்பு தான் லசனியாவில் பிடிக்கும். லசனியாவுக்கு வேறு உப்பு இல்லையே, அதனால் கொஞ்சம் சுள்ளண்டிக்கு நல்லா இருக்கும், பிரச்சனை இல்லை.
சோஸ் வந்து எப்படி லிக்விட்டாக தான் இருக்கணும். அப்போ தான் அது வந்து இந்த லசனியாக்குரிய மாதிரி இருக்கும். இப்போ லசனியா செட் பண்ணுவோம். கொஞ்சம் கீழே ட்ரேயில் ஊற்றி மற்ற வீடியோ சொல்கிற மாதிரி அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கலாம் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் நான். நம்ம ஷார்ட் அண்ட் கட்டாக தான் நம்ம வேலை எப்போவுமே. எனக்கு இப்படி இந்த லென்த்தாக பேசுகிறதே பிடிக்காது. எவ்வளோ ஷார்ட்டாக ஒரு ஆக்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்திடுமோ அவ்வளோ விளங்கப்படுத்துகிறது நமக்கு நல்லது. வசனியாக கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, அதை கொஞ்சம் கட் பண்ணினா அது அதில் நாங்கள் போட்டு விட்டுடலாம், பிரச்சனை இல்லை. போட்டுட்டு இந்த வெட்டின பீசஸ்களையும் இதில் போட்டுடுவோம். அது உள்ள துண்டு தானே அதில் ஜாயிண்ட் ஆகிருட்டும். சோஸை கொஞ்சம் ஊற்றுவோம். இந்த சோஸில் தான் அந்த லசனியாக வேக போடும். இப்படி லேயர் பண்ணணும். இது ஒரு லேயர், செகண்ட் லேயர். இப்போ உங்களுக்கு தேர்ட் லேயர் தேவைன்னா உங்களோட லென்த்தை பொறுத்து நீங்கள் எவ்வளோ அவசரத்துக்கு கொண்டு வர போகிறீங்களோ அவ்வளோத்துக்கு நீங்கள் உங்களோட இதை செய்யுங்க. நான் ஒரு தேர்ட் லேயர் மட்டும் தான் போடுவேன். இந்த எங்களோட வீட்டில் மிச்ச மக்கள் இல்லை, அதனால் ஒரு தேர்ட் லேயர் போதும்னு நினைக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் லேயர். கொஞ்சம் சீஸ் போட்டிக்கிறேன். போட்டுட்டு இதையும் கொஞ்சம் அதால் சாஸ் மாதிரி, அப்போ தான் ட்ரை ஆகாது. ஓகே, லசனியாக வந்து அந்த ஜூஸ் தன்மையாக இருக்கும், இல்லாட்டி ட்ரை ஆகிடும். இதுக்கு மேலே அடுத்த லேயரை வைப்போம். இது செகண்ட் லேயர். செகண்ட் லேயர்லேயும் கொஞ்சம் சாஸ் அதையும் நாங்கள் கீமாவில் ஃபில் பண்ணிவிட்டு, இது வந்து செகண்ட் லேயர் ரெடி பண்ணிட்டேன். இப்போ தேர்ட் லேயரையும் ஃபில் பண்ணி போட்டு நான் காட்டுறேன். நான் வந்து பாவிக்கிற லசனியாக இது தான், ப்ரொமோஷன் இல்லை, அது நார்மலாக என் வீட்டுக்கு நான் பாவிக்கிற இது தான். நான் மிச்ச நாளாக டின்னர் ஒன்றும் செய்யலை. என்னென்னா நான் டெய்லரிங் செய்கிறதால டைம் இல்லை. உங்களுக்கு தெரியும், சோஷியல் மீடியாவில் லிட்டில் டேஸி அண்டு டெய்லரிங் அது என்னுடையது தான். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதால இந்த டின்னர் செய்யப்படுவது, இல்லாட்டி இதுவும் செய்யப்படாது. நாங்கள் தேர்ட் லேயரை முடிச்சுட்டு காட்டுறோம். ஓகே, ஃபைனல் பண்ணியாச்சு. இப்போ இதை ஓவனில் நாங்கள் போடுறது தான் நம்ம கேட்குற பேலன்ஸான வேலை. இப்போ ஓவனில் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓவனில் போட்டாச்சு. அப் அண்ட் டவுன் ரெண்டுமே தான் போட்டிருக்கிறேன். டெம்பரேச்சர் வந்து நான் 40 வச்சிருக்கிறேன். அப் அண்ட் டவுன் ஒரே அடியாக போட்டிக்கிறேன். கரண்ட் வந்தது, டெம்பரேச்சர் வந்து 240 சாரி, ஃபுல் டெம்பரேச்சரையும் வச்சிருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டக்குன்னு முடியும், வேலை இருக்குது, அதனால் ஃபினிஷ் பண்ணது பூரா பார்ப்போம். ஓவன் முடிஞ்சு பார்ப்போம். முட்டி தான் லசனியா. Thank you so much.